வீட்டில் மாவு தீர்ந்து போயிடுச்சு. சரி மாவு அரைச்சி வச்சா தான் நம்ம வந்து இந்த சம்மர் சீசனை வந்து கடக்க முடியும்னு சொல்லிட்டு மாவு அரைச்சி வச்சுட்டேன். எது இல்லைனா நம்மளுக்கு வந்து மண்டை பிச்சுட்டு போகுமோ இல்லையோ, இந்த மாவு இல்லைனா கண்டிப்பாக மண்டை பிச்சுட்டு போகும். எவ்வளோ சூப்பராக பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து பொங்கி வந்தால் தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதை அப்படியே எடுத்து ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை அப்படியே வந்து இட்லி ஊற்றிட்டேன். இப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். ஏன்னா என்கிட்ட வந்து இண்டக்ஷன் வைக்கிற மாதிரி இட்லி பாட்டு இல்லை. அதனால் நான் வந்துட்டு ஒரு காஸ்ட் அயர்ன் வந்து கீழே ஒரு பேன் வச்சுட்டு அதுக்கு அந்த பேனில் தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்கும்ல, அந்த பிரமணம் சொல்லுவோம்ல, அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாவு வந்து நான் வைக்க போகிறேன். அப்படியே வச்சோன்னா கீழே இருக்குல்ல அந்த தண்ணி வந்து அப்படியே மேலே ஏறிக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சோன்னா சூப்பராக வந்து இட்லி வெந்துடும். என்ன ஒன்று கொஞ்சம் லேட் ஆகும், அதுதான். இப்போ இட்லி பாட்டிலனா ஒரே டைமில் வந்து நம்ம ஒரு 15 இட்லி எடுக்கலாம். இதில் வந்து ஒரு டைமில் வந்து ஒரு 5 இட்லி தான் எடுக்க முடியும். அது ஒரு பக்கம் அப்படியே வந்து இட்லி செட்டப் பண்ணி வச்சுட்டு டீ போட்டிருந்தேன். டீ வந்து குடிச்சிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டில் சிலிண்டர் தீர்ந்து போயிட்டு கரெக்டாக வந்துட்டு ஒரு 4-5 நாள் ஆகிடுச்சு. இன்னுமே சிலிண்டர் வரல. புக் பண்ணி ஒரு 10 நாள் கழிச்சு தான் சிலிண்டர் வருமாம்மா. இன்னுமே எங்கள் பக்கம்லாம் தட்டுப்பாடு தீரவே இல்லை. 2 சிலிண்டருமே புக் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இன்னுமே வந்த பாடு இல்லை. ஒன்று வந்து முன்னாடி தீர்ந்துருச்சு, ஒன்று கொஞ்சம் வச்சு ஓட்டியிருந்தேன், அதுவும் காலி ஆகிடுச்சு. இட்லி நல்லா சூப்பராக வந்துருச்சு. தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இதோட ரேஷியோ வந்து நான் நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன், மெஷர்மெண்ட் நான் எப்படி போடுன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அப்படியே அந்த ஏர் ஹோல் இருக்கும்ல, அது அப்படியே தெரியும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படியே வந்துட்டு இட்லியும் ரெடி ஆகிடுச்சா. நாங்கள் எப்போவுமே காலையில் என்ன சமைச்சாலும் அதை வந்து ஃபஸ்ட்டு காக்காய்க்கு வைக்கிற பழக்கம் இருக்குது. அதனால் காக்காய்க்கு எடுத்துகிட்டு போய் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இட்லி வந்து கட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி இருந்தால் தான் இட்லி சாப்பிட்றதுக்கும் நமக்கு வந்து ஒரு ஆசை வரும். கல் மாதிரி இருந்துச்சுன்னா சுத்தமாக ஒரு இட்லி கூட இறங்காது. அப்படியே காக்காய்க்கு எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அங்கே காக்கா வந்து சாப்பிடல. காக்கா வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பூனை ரெடியாக இருந்துச்சு. பூனை வந்து அந்த இட்லியை சாப்பிட்டுச்சு. இன்றைக்கி காலையில் எனக்கு நாள் வந்து இப்படி தான் போச்சு. இன்றைக்கி வந்து ரம்ஜான், எல்லாருக்குமே ரம்ஜான் வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் வச்சுட்டு உள்ளே போயிட்டேன். ஆனால் அந்த பூனை பார்த்திங்கன்னா வந்து அப்படியே அழகாக சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. காக்கா பாட்டுன்னு மேலே கொய்யா மரத்தில் உட்காந்துருக்கு. பூனை பாட்டு நல்லா சாப்பிடுது. கீழே வச்சாலும் பூனை தான் சாப்பிடுது, மேலே வச்சாலும் பூனை தான் சாப்பிடுது. இந்த பூனை வந்துட்டு இங்கேயே வந்து குடியும் கொடுத்தனமா ஆயிடுச்சு. நம்ம என்னென்னலாம் வைக்கிறோமோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கள் வீட்லேயே வந்து நைட்டில் வந்து பெட்டுக்கு அடியில் வந்து படுத்துகிட்டே இருக்குது. பாய்.